Welcome to TutorFlix. Hi teachers, இன்னைக்கு அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரியோட செகண்ட் கிளாஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓவராலாக ஒரு தடவை ஒரு ரீகால் கொடுத்துட்டு செகண்ட் கிளாஸ் போங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் அதனால் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு கோனிக் செக்ஷன்ஸ் ஆர் கோனிக். கோன்னா நமக்கு தெரியும், கோன் என்ன ஷேப்பில் இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஸோ கோனுங்கிறது இந்த ஷேப்பில் தான் நமக்கு இருக்கும். இதில் இருந்து தான் நமக்கு வந்துட்டு என்னென்ன கிடைக்கிது, இப்படி கட் பண்ணும்போது எலிப்ஸ் கிடைக்கிது, இந்த எட்ஜில் வந்து கட் பண்ணும்போது பேரபோலாஸ் கிடைக்கிது, அண்ட் தென் இப்படி கட் பண்ணும்போது ஓகேவா இப்படி ஒரு டபுள் கோன் இருக்குது. இதை நம்ம கட் பண்ணோம்னா ஹைப்பர்போலா கிடைக்கிது. ஸோ அந்த ஹைப்பர்போலா நமக்கு எப்பயுமே பேரா கிடைக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேவா. ஸோ கோன்லேருந்து தான் நமக்கு இந்த ஷேப்ஸ் எல்லாம் கிடைக்கிது, பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா. ஸோ நம்ம இதை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் கோனிக் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்கிளுமே இந்த எலிப்ஸோட டைப் தான். ஏன்னா எலிப்ஸுங்கிறது இப்படி இருக்கும். ஸோ இதோட ரேடியஸ் கொஞ்சம் அதிகமாகும்போது ஈக்குவல் ரேடியஸாக வச்சு நம்ம வந்துட்டு அந்த கோனை வந்து ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு சர்க்கிள் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அது வந்துட்டு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பேன்ஷன். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நம்ம இப்போ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் எஸ் எடுத்துக்கிறோம் ஓகேவா. அதே மாதிரி ஒரு ஃபிக்ஸட் லைன் எடுத்துக்கிறோம் ஓகேவா. இப்போ பீன்ற ஒரு பாயிண்ட், ஜஸ்ட் நம்ம ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஓகேவா, பீன்னு ஒரு பாயிண்ட் நம்ம இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபிக்ஸட் லைனையும் ஃபிக்ஸட் பாயிண்ட்டையும் இந்த பீன்ற பாயிண்ட் வழியாக நம்ம ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ P1ன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபிக்ஸட் லைனையும் ஃபிக்ஸட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறோம். அடுத்தது P2, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ இப்போ இந்த P1, P2 இதெல்லாம் வந்துட்டு இந்த சென்டர் பாயிண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஒரு ஷேப் கிடைக்கும். அது எந்த மாதிரி ஷேப் கிடைக்கும் அப்படின்னா, அது வந்துட்டு சர்க்கிளாகவும் இருக்கலாம், எலிப்ஸாகவும் இருக்கலாம், பேரபோலாவாகவும் இருக்கலாம், ஹைப்பர்போலாவாகவும் இருக்கலாம் ஓகேவா. ஸோ அதை எப்படி வந்து நம்ம சொல்கிறது அப்படின்னா, இந்த எஸ்ஸுங்கிற ஃபிக்ஸட் பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபோக்கஸ்னு சொல்லுவோம். இந்த ஃபிக்ஸட் லைன் எம்மை நம்ம டைரக்ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ரேஷியோ, இப்போ இந்த எம்பிலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், பிலேருந்து எஸ் வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், எம்பி டிவைடட் பை பிஎஸ், இந்த ரேஷியோ இருக்கு இல்லையா, அந்த ரேஷியோவை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எசென்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஈன்னு டினோட் பண்ணுவோம். இந்த ஈயோட வேல்யூ வந்துட்டு என்னவா இருக்குது, இந்த ரேஷியோ என்னவா இருக்குதுங்கிறத பொறுத்து தான் அது வந்துட்டு எலிப்ஸா இல்லை பேரபோலாவா ஹைப்பர்போலாவான்னு நம்மளால் சொல்ல முடியும் ஓகேவா. ஸோ அப்போ அந்த ஈங்கிறது வேல்யூ எசென்ட்ரிசிட்டி வந்துட்டு 1க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு பேரபோலா, 1 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அதோட ஷேப் வந்துட்டு எலிப்ஸ், 1 விட பெருசாக இருக்குது அப்படின்னா அதோட ஷேப் வந்துட்டு ஹைப்பர்போலா ஓகேவா. நெக்ஸ்ட்டு டேஞ்சன்ஸ் அண்ட் நார்மல் டு த கோனிக்ஸ். டேஞ்சன்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஷேப் அது வந்துட்டு பேரபோலாவாக இருக்கலாம், ஹைப்பர்போலாவாக இருக்கலாம், சர்க்கிளாக இருக்கலாம், எலிப்ஸாக இருக்கலாம், ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் அதை டச் பண்ணிட்டு போகிற ஒரு கோட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டேஞ்சன்ட்டுன்னு சொல்லுவோம் ஓகேவா. அது வந்துட்டு எலிப்ஸாக இருந்தாலும் சரி, ஹைப்பர்போலாவாக இருந்தாலும் சரி, அந்த ஷேப்பை ஒரு பாயிண்டில் மட்டும் இப்படி டச் பண்ணிட்டு போகும். அப்படி போகிற லைனை என்னென்னு சொல்லுவோம்னா டேஞ்சன்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த டச் பண்ணுற பாயிண்ட்லேருந்து அதுக்கு பர்பண்டிகுலராக நம்ம ஒரு லைன் வரையணும் ஓகேவா. பர்பண்டிகுலர்னால் என்ன, 90 டிகிரி இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைவோம் இல்லையா 90 டிகிரியில். ஸோ பர்பண்டிகுலராக நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம்னா அந்த லைனை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நார்மல்னு சொல்லுவோம் ஓகேவா. டேஞ்சட்னா என்ன, ஒரே பாயிண்டில் டச் ஆகிட்டு போகும், அதுக்கு பர்பண்டிகுலராக வரைகிற லைனை நம்ம என்னென்னு சொல்லுவோம் நார்மல் டு த கோனிக்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கார்ட் ஆஃப் கோனிக் கான்டாக்ட். கார்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ டேஞ்சட்னா என்ன பார்த்தோம், ஒரு இடத்துல மட்டும் டச் ஆகும்னு பார்த்தோம். கார்ட்னா வந்து 2 இடத்துல டச் ஆகும் அந்த ஷேப்பில் ஓகேவா. இப்போ சர்க்கிள்னால் இங்கேயும் டச் ஆகும், இங்கேயும் டச் ஆகும், இப்படி 2 இடத்துல டச் ஆகும் ஓகேவா. அதே மாதிரி எலிப்ஸ் எடுத்தாலும் 2 இடத்துல, பேரபோலா ஹைப்பர்போலா எடுத்தாலும் இப்படி 2 இடத்துல டச் ஆகும். இப்படி 2 இடத்துல டச் ஆகிட்டு போச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கார்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லுவோம் ஓகேவா. இந்த பாயிண்ட்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், அந்த 2 பாயிண்ட்டு 2 இடத்துல டச் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டை கான்டாக்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த லைனை நம்ம என்னென்னு சொல்லுவோம் கார்டுன்னு சொல்லுவோம். இப்போ இதை வந்து நம்ம இப்படி கூட வரையலாம் ஓகேவா, எப்படி வேணாலும் வரையலாம். ஆனால் அந்த ஷேப்பை அது என்ன பண்ணியிருக்கணும், 2 இடத்துல டச் பண்ணிருந்துச்சுன்னா அதை கார்டுன்னு சொல்லுவோம். இப்போ பீன்ற பாயிண்ட் நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா
அதுக்கு 2 டேஞ்சன்ட் நம்மளால் வர முடியுமா? ஒரு வட்டத்துக்கு நம்மளால் 2 டேஞ்சன்ட் வரைய முடியும். ஸோ அந்த டேஞ்சன்ட் டச் ஆகிற இடத்துலேருந்து நம்மளால் ஒரு கார்டு வரைய முடியும். ஓகேவா? அந்த பாயிண்ட்டை காண்டாக்ட் பாயிண்ட்டோ அதை கார்டு ஆஃப் காண்டாக்ட்னு சொல்லுவோம். பட் ஜென்ரல் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, கார்டுனாலே நமக்கு என்ன அப்படின்னா 2 இடத்துல டச் ஆகும் அப்படின்றது தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போல் அண்ட் போலார். இப்போது நான் பீன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கார்டு வரைகிறோம். இந்த கார்டை பொறுத்து நம்மளால் 2 டேஞ்சன்ட்டு வரைய முடியும் இல்லையா? அதே மாதிரி இப்போ இந்த பீன்ற பாயிண்ட்டை பொறுத்து இன்னொரு கார்டு இப்படி வரைகிறோம் அப்படின்னா இதை பொறுத்து நம்மளால் ஒரு டேஞ்சன்ட் வரைய முடியும். நெக்ஸ்ட் அந்த பீங்கிற பாயிண்ட்டை பொறுத்து இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு கார்டு வரைகிறோம் அப்படின்னா இன்னொரு டேஞ்சன்ட் வரைய முடியும். ஸோ இந்த டேஞ்சன்ட்டோட பார்த்து தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், லோக்கஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டேஞ்சன்ட் எல்லாம் இப்படி இன்டர்செக்ட் ஆகும் இல்லையா? இப்படி இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இந்த பாயிண்ட்ஸோட பார்த்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், லோக்கஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு மேக்ஸிமம் நமக்கு இதில் எல்லாம் எப்படி இருக்கும், கோனிக்ஸை பொறுத்தளவுக்குன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் பண்ணும். இப்படி தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுற மாதிரி வரும் அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸு. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரும்போது அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா போலார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நிறைய டேஞ்சன்ட் லைன் வரைவோம், அதோட இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைகிறோம். அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் இருக்கிற பார்த்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், லோக்கஸ்ன்னு சொல்கிறோம். அதில் நம்ம இப்படி இந்த ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைகிறோம் இல்லையா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா போலார். இப்போ இங்கே போலார் இருக்குது அப்படின்னா அது எதை பொறுத்து போலார் வந்திருக்கு, இந்த பீன்ற பாயிண்ட்டை பொறுத்து தான் நம்ம வந்துட்டு அது வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த பீங்கிற பாயிண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா போல்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது போலார். எந்த பாயிண்ட்டை பொறுத்து கனெக்ட் பண்ணுது, பீன்ற பாயிண்ட்டை பொறுத்து. ஸோ அது வந்துட்டு போல். ஓகே, நெக்ஸ்ட்டு காஞ்சுகேட் பாயிண்ட்ஸ் அண்ட் காஞ்சுகேட் லைன்ஸ். காஞ்சுகேட் பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? If the polar of P with respect to a conic passes through Q, then the polar of Q will pass through P and such points are said to be conjugate points. Conjugate pointsனால் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு இப்போ ஒரு பேரபோல் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பீன்ற பாயிண்ட்டை பொறுத்து நான் வந்து ஒரு கார்டு வரைஞ்சி அதோட இன்டர்செக்டிங் பாயிண்ட் எல்லாம் எடுத்து ஒரு போலார் வரைஞ்சிருக்கிறேன். ஓகேவா? இந்த பீன்ற பாயிண்ட்டுக்கு எனக்கு இந்த ஒரு போலார் கிடச்சிருக்குது. ஓகேவா? இந்த போலார் லைனில் நமக்கு வந்துட்டு க்யூங்கிற பாயிண்ட் இருக்கும். அந்த க்யூவை பொறுத்து நமக்கு ஒரு போலார் இருக்கும் இல்லையா? போலுங்கிறது இப்போ நம்ம பீன்ற பாயிண்ட் உள்ளேயும் எடுக்கலாம் வெளியும் எடுக்கலாங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே படிச்சிட்டோம். இப்போ நான் பியை பொறுத்து டேஞ்சன்ஸ் எல்லாம் நிறைய வரைகிறேன். வரைஞ்சி நான் வந்துட்டு ஒரு போலார் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். ஓகேவா? பீன்ற போலுக்கு இப்போ X1ங்கிற ஒரு லைன் நமக்கு வந்துட்டு போலார் லைனாக கிடச்சிருக்குது. இந்த போலாரில் வந்துட்டு இப்போ க்யூங்கிற பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? இது வந்துட்டு அந்த பேரபோலாக்கு வெளியே இருக்குதா? இப்போ இந்த க்யூவை பொறுத்து நம்ம இதுக்கு வந்து டேஞ்சன்ஸ் வரையலாம் இல்லையா? அப்படி வரையும் போது நமக்கு வந்துட்டு இங்கே ஒரு போலார் கிடைக்கும்ல. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருக்கிறது இங்கே இருக்கிற பீங்கிற பாயிண்ட்டை பொறுத்து X1ங்கிற ஒரு போலார் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த X1ல் தான் நமக்கு க்யூன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இதை பொறுத்து நம்ம டேஞ்சன்ஸ் வரையும் போது நமக்கு உள்ளுக்குள்ளே இங்கே என்ன கிடைக்கும், ஒரு போலார் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த போலாரில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பீன்ற பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? பியோட போலார் லைன் X1ல் க்யூ இருக்கும், க்யூவோட போலார் லைன் X2ல் பி இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா காஞ்சுகேட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த X1ங்கிற போலாருக்கு P காஞ்சுகேட், X2ங்கிற போலாருக்கு Q வந்துட்டு காஞ்சுகேட்டாக இருக்குது. ஓகே, Qங்கிற பாயிண்ட்டு X1 லைஸாக இருக்குது, Pன்ற பாயிண்ட்டு X2ல லையாக இருக்குது. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போது நம்ம வந்துட்டு இப்போ பீன்ற பாயிண்ட்டு உள்ளே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு போலார் வந்து வெளியே கிடைக்கும். வெளியே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு போலார் எப்படி தான் கிடைக்கும்னா உள்ளே தான் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, 2 straight lines are called conjugate lines if the pole of one lies on the other. 2 straight line இருக்குது, அதை நம்ம எப்போ காஞ்சுகேட்டுன்னு சொல்லுவோம், அந்த லைன்ஸை காஞ்சுகேட் லைன்ஸுன்னு சொல்லுவோம் அப்படின்னா இப்போ இதோட போல். ஓகேவா? இந்த லைனோட போல்னால் இப்போ PQன்னு நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட் எடுப்போம் இல்லையா, அது வந்து இன்னொரு லைனில் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் 5ங்கிற பாயிண்ட்டை போலாக எடுக்கிறேன்னா அந்த போல் எதில் இருக்குது அப்படின்னா இப்போ X1 X2 வச்சுக்கலாம். இந்த X2ங்கிற இந்த போலார் இருக்கு இல்லையா, இதோட போல் பாயிண்ட் வந்துட்டு 5 அப்படின்னா அது எங்கே இருக்குதுன்னா நம்மளோட இன்னொரு போலார் லைனில் இருக்குது. இங்கே எப்படி இருக்குது,
காஞ்சுகேட் பாயிண்ட்ஸ் தான் மாதிரி. ஓகேவா? இந்த x1க்கு x2ஓட போல் இருங்க, PQ. இப்போ Pன்ற போலுக்கு x1 வந்துட்டு போலாரு, அந்த x1ல தான் Q இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாங்க, Qங்கிற பாயிண்ட்டு x1ல இருக்குது, இதோட போலார் லைன் வந்துட்டு x2. ஓகேவா? இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, காஞ்சுகேட் பாயிண்ட்ஸ் புரிஞ்சுது தானே? ஒரு பாயிண்ட்டோட போலார் லைனில் இன்னொரு பாயிண்ட் லை ஆகிருக்கும். ஸோ இதோட போலார் லைன் என்னது, x2, அதில் தான் இந்த Pங்கிறது லைஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், காஞ்சுகேட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சப்போஸ் நமக்கு 2 லைன்ஸ் கொடுத்துருந்து அது வந்துட்டு காஞ்சுகேட் லைன்ஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு லைனோட போல் வந்துட்டு இன்னொரு லைனில் இருக்கும். ஓகேவா? இந்த போலார் லைன் இருக்குது, இது வந்து 5ங்கிற பாயிண்ட்டை பொறுத்து நமக்கு வந்துட்டு இந்த போலார் லைன் வந்திருக்குது அப்படின்னா, அந்த 5ங்கிற பாயிண்ட் எதில் இருக்கும் அப்படின்னா இன்னொரு லைனில் இருக்கும். ஓகேவா? இங்கே வந்துட்டு 2லேயும் மாற்றி மாற்றி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு ரிசல்ட் பாருங்கள். The polar of a point x1, y1 with respect to y square equal to kax is y1 equal to 2a into x plus x1. ஸோ இந்த y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axங்கிறது நமக்கு ஒரு பேரபோலான்னு தெரியும். ஸோ kx வந்தாலுமே இது ஒரு பேரபோலா தான். இதோட போலார் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு பெரிய ப்ராசஸே இருக்குது. இதோட டேஞ்சன்ட் ஈக்குவேஷன், கோனிக் ஈக்குவேஷன் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது வந்துட்டு பெரிய ப்ராசஸ்ஸு. பட் அவ்வளோ நமக்கு தேவைப்படாது. பட் அது என்னென்னங்கிறது நமக்கு தேவைப்படும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் கிளாஸில் பேரபோலாக்குன்னு தனியாக ஒரு கிளாஸ், எலிப்ஸ்க்குன்னு தனியாக ஒரு கிளாஸ், அந்த மாதிரி போட்டு அதோட போலார் ஈக்குவேஷன் என்ன, டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் என்ன, ஃபோக்கஸ் என்ன, அந்த மாதிரி டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு போலார் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு போலாரோட x1 y1 பொறுத்து நமக்கு ஒரு போலார் கொடுத்துருக்குறாங்க. அந்த போலார் எதோடது அப்படின்னா ஒரு பேரபோலாவோடது. ஸோ அதோட ஈக்குவேஷன் என்ன, y1 equal to 2a into x plus x1. கராலரி, the directrix is the polar of focus. என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த டைரக்ட்ரிக்ஸ் தான் வந்துட்டு அந்த போலாரோட ஃபோக்கஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போது நம்ம வந்துட்டு ஒரு பேரபோலா வந்துட்டு வரைஞ்சிடலாம். இது இப்போ இங்கே என்ன வரும், இங்கே நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் இது ஒரு பாயிண்ட்டாக வரும், ஒய் ஆக்சிஸை பொறுத்து இது 0ன்னு வரும் இல்லையா, a,0ன்ற பாயிண்டில் வரும். இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பேரபோலாவோட ஈக்குவேஷன் y ஸ்கொயர் ஈக்குவல் டு kaxங்கிறது நமக்கு வந்துட்டு கொஸ்டினில் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு டைரக்ட்ரிக்ஸ்னால் என்ன, இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு ஃபிக்ஸட் லைன் வரைவோம். ஸோ இதிலிருந்து இப்போ இந்த பேரபோலாக்கு தானே இப்படி தானே லைன் வரும், இப்படி வந்து தானே அது வந்து நமக்கு ஒரு பேரபோலா ஷேப்பே கிடச்சிருக்கும். ஸோ இந்த டைரக்ட்ரிக்ஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபோக்கஸ்க்கு அதுதான் போலார்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த a,0க்கு இதுதான் போலார் லைனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இதோட வேல்யூ என்ன வரும், x ஈக்குவல் டு -aன்னு வருமா? ஏன்னா இங்கே நமக்கு என்னது a,0. அப்போ இந்த சைடுமே நம்ம ஒரு லைன் எடுக்கும்போது -aங்கிற டிஸ்டன்ஸில் தான் எடுத்திருப்போம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இப்போ x1 y1க்கு நம்ம என்ன எடுக்கலாம், x1க்கு வந்து ஏன்னு நம்ம வேல்யூ கொடுத்துக்கலாம், y1க்கு நம்ம என்னன்னு கொடுத்துக்க முடியும், 0ன்னு தான் கொடுக்க முடியும். ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறனால y வேல்யூ 0. இப்போ இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாமா, y1க்கு 0 போட்டாச்சு, x1க்கு பதிலாக a போட்டாச்சு. இப்போ y இன்ட்டு 0 0 ஆகிடும். இந்த 2a இந்த சைடு கொண்டு வந்தோம்னாலும் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த சைடு வந்தால் 0 ஆயிரும். இப்போ 0 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு வரும், எக்ஸ் ஈக்குவல் டு -aன்னு வரும். இந்த எக்ஸ் ஈக்குவல் டு -a தான் நம்மளுக்கு என்ன வேல்யூ, டைரக்ட்ரிக்ஸ் வேல்யூ. ஓகேவா? நமக்கு பேரபோலா இருக்குது, இந்த பேரபோலாவோட டைரக்ட்ரிக்ஸ் தான் இதுக்கு வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டாங்க, இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு போல்னு சொல்லிட்டாங்க, போலார்னு சொல்லிட்டாங்க. இது போலாராக இருந்தால் இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும், போலாக இருக்கும். இப்போ இதை வந்துட்டு டைரக்ட்ரிக்ஸ்க்கு இதுதான் வந்து உங்களுக்கு போல்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் என்ன சொல்லலாம், டைரக்ட்ரிக்ஸ் தான் வந்து இதோட போலார்னு சொல்லலாம். ஓகேவா? டைரக்ட்ரிக்ஸ் போலாராக இருந்தால் ஃபோக்கஸ் வந்து போலாக இருக்கும், அதுதான் கான்செப்ட். இது கொஞ்சம் மக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நமக்கு அடுத்தடுத்த கிளாஸு.
பட் எப்படி மக்கப் பண்ணுறதுங்கிறதும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபோக்கஸ் இஸ் த போல் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ். இப்போது டைரக்ட்ரிக்ஸ் தான் வந்துட்டு ஃபோக்கஸோட போலார்னு நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு இதுதான் போலார்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த போலாருக்கு இதுதான் வந்துட்டு போல் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லலாமா? ஏன்னா எந்த பாயிண்ட்டை பொறுத்து நமக்கு ஒரு போலார் வருதோ அதுதான் நம்மளோட போல். அப்போ இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை பொறுத்து தான் இந்த டைரக்ட்ரிக்ஸுங்கிற போலார் நமக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டு நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? போல்னு சொல்லிக்கலாம். அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு, the polar of the focus AE, 0 of an ellipse x square by a square plus y square by v square equal to 1 is the corresponding directrix x equal to a by e. இதுவும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. AE, 0ங்கிற பாயிண்ட்டை பொறுத்து போலார் வந்துட்டு சொல்லிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா எலிப்ஸுக்கு. ஓகேவா? அந்த டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் x ஈக்குவல் டு a by e. ஓகே, ஒரு எலிப்ஸ் இருக்குது, அதோட பாயிண்ட் நமக்கு என்னது? AE, 0ன்னு இருக்குது. அப்போ இங்கே எப்படி இருக்குது? -AE, 0 அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு டைரக்ட்ரிக்ஸ் பாயிண்ட் வரைகிறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் தான், அந்த டைரக்ட்ரிக்ஸ் தான் இதுக்கு என்னவா இருக்குங்கிறாங்கன்னா இந்த AE, 0ங்கிற பாயிண்ட்டை பொறுத்து இதுதான் போலாராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போலாராக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இந்த AE, 0 தான் நம்ம என்னன்னு சொல்லலாம்? போல்னு சொல்லலாம். ஓகேவா? இது டைரக்ட்ரிக்ஸு, இது வந்துட்டு ஃபோக்கஸு. இது போலாரு அப்படின்னா இது என்னது? போல். அதை தான் திருப்பியுமே சொல்லியிருக்கிறாங்க. இங்கே எலிப்ஸோட ஈக்குவேஷன் மட்டும் இந்த பாயிண்ட் மாறும். ஓகேவா? அதே மாதிரி ஹைப்பர்போலாக்கு கொடுத்துருக்குறாங்க. ஹைப்பர்போலாக்கு வந்துட்டு இங்கே ஈக்குவேஷன் மட்டும்தான் ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வரும். மற்றபடிக்கு இந்த AE, 0 x ஈக்குவல் டு a by eங்கிறது ரெண்டுக்குமே காமன் தான். ஓகேவா? ரெண்டுக்குமே என்னது? டைரக்ட்ரிக்ஸ் போலாராக இருந்துச்சுன்னா போல் தான் நமக்கு என்னவா இருக்கும்? டைரக்ட்ரிக்ஸ் வந்து போலாராக இருந்துச்சு அப்படின்னா ஃபோக்கஸ் தான் நமக்கு என்னவாக இருக்கும்? போலாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, போலார் ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன். போலார் ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா P ஈக்குவல் டு R இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபான்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய டெஃபினிஷன் இருக்குது, பட் அது நமக்கு தேவையில்லை. ரொம்பவுமே போட்டு ஒரு 3 மார்க்குக்காக வந்து ரொம்ப நம்ம பண்ண முடியாதுல்ல. அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு 3லேருந்து 5 மார்க்குக்குள்ளே நமக்கு இந்த யூனிட்டில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு படிக்கணுமோ எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். நமக்கு வந்துட்டு போலார் ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தால் நமக்கு தேவையே தவிர அது எப்படி வந்துச்சுங்கிறது நமக்கு அவ்வளோ தேவையில்லை. தேவை இருந்துச்சு அப்படின்னா நான் பேசிக் சொன்ன மாதிரி அதுவுமே சொல்லிடுவேன். இப்போ போலார் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் என்ன சொல்கிறாங்கன்னா P ஈக்குவல் டு R காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபான்னு சொல்லிடுறாங்க இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு. அடுத்தது இப்போது இன்கேஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அதுக்கு பேரலாக இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ பேரலாக இருக்குதுனாலே நமக்கு என்ன? இது வந்து x ஈக்குவல் டு 5ங்கிற ரேஞ்சில் போகுது அப்படின்னா இதுவுமே என்ன தான் இருக்கும்? y ஈக்குவல் டு 5 x ஈக்குவல் டு 5ன்னு போச்சுன்னா இதுவுமே என்ன தான் வரும்? x ஈக்குவல் டு 5 தான் போகும். பேரலல்னாலே நமக்கு என்னது? சேமாக தான் போகும். ஓகேவா? இதோட ஈக்குவேஷன் என்னவோ அதுதான் இதோட ஈக்குவேஷனாகவும் இருக்கும். அப்போது P dash equal to R of cos theta minus alpha தான் அதுக்குமே வரும். இன்னொரு கண்டிஷன் நம்ம சொல்லலாம். இப்போ இது வந்து இந்த கிராஃபில் மேலே போகுது அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. பட் இந்த லைனுக்கு கீழே வருது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? சைன் சேஞ்ச் ஆகும். அதுதான் முன்னாடி போட்டிருக்காங்க. ஸோ போலார் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து P ஈக்குவல் டு R காஸ் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா தான். அதுக்கு பேரலாக எடுக்கும்போது நமக்கு ப்ளஸ்லேயும் கிடைக்கலாம், இல்லைனா மைனஸ்லேயும் கிடைக்கலாம். ஆனால் சேம் ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் பெர்பெண்டிகுலர் டு P ஈக்குவல் டு R காஸ் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இது வந்துட்டு நமக்கு இப்போ எடுத்திருக்கிற ஸ்ட்ரெயிட் லைனு. இதுக்கு பெர்பெண்டிகுலர்னால் என்னவா இருக்கோ? இப்படி இருக்கோ. ஸோ இது வந்துட்டு என்ன ஆகும்? ஒரு 90 டிகிரி நமக்கு வந்துட்டு அடிஷ்னலாக ரொட்டேட் ஆகும். அது என்ன நம்ம சொல்லுவோம்? π/2ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த தீட்டா மைனஸ் ஆல்ஃபா கூட ஒரு π/2 ஆட் பண்ணலாம். என்னென்னா என்ன ஆகலாம்? இந்த π/2 கீழே வரலாம். கீழே வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? -π/2 ஆகும். ஸோ -π/2. P dash ஈக்குவல் டு R காஸ் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆல்ஃபா கூட என்ன ஆங்கிள் ஆட் ஆகும்? 90 டிகிரிங்கிறது நமக்கு மேலே போச்சுன்னா ஆட் ஆகும். ஸோ +π/2. கீழே வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். ஸோ -π/2. ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட் இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுட்டா போகும். இதோட ஆக்சுவல் டயக்ராம் இதுதானான்னு கேட்டால் கிடையாது. பட் இது நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிற ஈஸி டயக்ராம். நெக்ஸ்ட்டு,
ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த போல் இஸ் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. இப்போது நான் போல் பாயிண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த பாயிண்ட் வழியாக தான் அந்த ஸ்ட்ரெயிட் லைனே போகுதுன்னா தீட்டாவோட வேல்யூ ஆல்ஃபாவோட வேல்யூ ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு போலார் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள். சர்க்கிளுக்கு வந்துட்டு இப்போ சென்டர் என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா சீக்கமாக ஆல்ஃபான்னு கொடுத்துட்டாங்க அண்ட் அதோட ரேடியஸ் ஏன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நார்மலாக நமக்கு சர்க்கிளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு தெரியும். இங்கே கொஞ்சம் சேஞ்சஸ். ஓகேவா? அந்த ஏ ஸ்கொயர் அப்படியே தான் எழுதிக்கிறோம். ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் மட்டும்தான் நமக்கு மாறுது. இங்கே சீக்கமாக ஆல்ஃபா இருக்குது இல்லையா, இதை வச்சு நம்ம எழுத போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக சி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். அடிஷ்னலாக மைனஸ் 2cr காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா உங்களுக்கு மேலேயுமே இருக்கும். ஆர் இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா, அந்த ஆர் இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா இங்கேயுமே வரும். அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா சி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2c மட்டும் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஈஸியான ஈக்குவேஷன்ஸ் தான். இப்போது நம்ம வந்துட்டு போல் எடுப்போம் இல்லையா, பின்னு ஒரு பாயிண்ட்டை வச்சு தானே போலார் வரைவோம். ஸோ அந்த போல் வந்துட்டு நமக்கு என்ன அப்படின்னா அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் இங்கே எங்கேயாவது அந்த சர்க்கிள் மேலே அதோட சுற்றளவுலையே ஏதாச்சும் ஒரு இடத்துல அந்த பீன்ற பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் என்னவாக இருக்குமான்னா ஆர் ஈக்குவல் டு 2a காஸ் தீட்டா மைனஸ் ஆல்ஃபான்னு வந்துடும். ஓகேவா? இன்கேஸ் அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் போலும் இருக்குது, அதே மாதிரி ஒரு இனிஷியல் லைன் வந்துட்டு அந்த சென்டர் ஏ வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்கும் ஈக்குவேஷன் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 2a காஸ் தீட்டான்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த 3 பாயிண்ட் மட்டும் சர்க்கிளுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2cr காஸ் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா நம்மளோட சர்க்கிளோட ஈக்குவேஷன். அண்ட் தென் இப்போது ஒரு போல் மட்டும் நமக்கு அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் லை ஆயிருந்துச்சுன்னா ஆர் ஈக்குவல் டு 2a காஸ் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா. இன்கேஸ் அந்த போலும் இருக்குது, அதே மாதிரி ஒரு இனிஷியல் லைன் வந்துட்டு அந்த சென்டர் ஏ வழியாக போகுது அப்படின்னா நமக்கு அது இங்கே ஒரு ஆங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ அதோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா ஆர் ஈக்குவல் டு 2a காஸ் தீட்டான்னு இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ் p1 ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா 1 அண்ட் pt ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா 2. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வந்துட்டு 2 லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு லைனோட ஆங்கிள் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆல்ஃபா 1ன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு லைனுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க ஆல்ஃபா 2. இப்போ இந்த ஆல்ஃபா இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வேணுன்னா நமக்கு என்ன பண்ணணும், இது மொத்தமாக இருக்குது, இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு இது கிடச்சிருமா, மொத்தமாக இருக்கிற பாயிண்ட்லேருந்து இந்த பாதி பாயிண்ட்டை மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த இங்கே என்ன ஆங்கிள்ங்கிறது தெரிஞ்சிரும்ல. இது ஜஸ்ட் ஸ்கூல் லெவல் மேக்ஸ் தான். ஸ்கூலில் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இது மொத்தமாக வந்து 70 டிகிரி, இது மட்டும் தனியாக உங்களுக்கு 20 டிகிரி. அப்போ இது ரெண்டும் என்ன டிகிரின்னு இந்த ஏரியா மட்டும் என்ன டிகிரின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த 70லேருந்து 20 மைனஸ் பண்ணிவிட்டு 50 டிகிரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே கொஷின் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது மொத்தமாக இருக்குது, இதில் பாதி இருக்குது. அப்போ ஆல்ஃபா 2லேருந்து ஆல்ஃபா 1 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், அது என்ன ஆங்கிள்ங்கிறது கிடச்சிரும். பட் இங்கே நம்ம ஆல்ஃபா 1 ஃபஸ்ட் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா மாடுலஸ் போடணும். ஏன்னா அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கும்போது மைனஸில் நமக்கு வந்துட்டு டிகிரி வராது இல்லையா, இப்போ +50ங்கிற மாதிரி வரும். நீங்கள் ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபா 2ன்னு வச்சுக்கலாம். இல்லை ஆல்ஃபா 2 மைனஸ் ஆல்ஃபா 1ன்னு வச்சுக்கிட்டாலும் கரெக்டு தான், ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். நெக்ஸ்ட்டு டயாமீட்டர்ஸ். In a conic, the locus of the midpoints of the set of parallel chords is a diameter. இப்போ நார்மலாக நமக்கு ஸ்கூல்லலாம் என்ன தெரியும், இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா இந்த லைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த சென்டர் வழியாக போகிற லைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டயாமீட்டர்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவலாக டயாமீட்டர்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்துட்டு நிறைய கார்ட்ஸ் நம்மளால் வரைய முடியும். நான் என்ன சொன்னேன், கார்ட்ஸ்னால் 2 இடத்துல அது வந்து டச் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்படி டச் ஆகும். இப்போ இந்த கார்ட்ஸோட மிட் பாயிண்ட்ஸ் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு கார்டுக்கும் நம்ம மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு
அந்த மிட் பாயிண்ட் எல்லாம் ஜாயின் பண்ணி வர லைனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டயாமீட்டர்னு சொல்லுவோம். அது மேக்ஸிமம் இப்போ சர்க்கிள்னால் அந்த சர்க்கிளோட சென்டர் வழியாக போகும். அதனால தான் ஸ்கூலில் நமக்கு வந்துட்டு அந்த பேசிக் லெவலில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சென்டர் வழியாக போகிற கார்டை வந்துட்டு நம்ம டயாமீட்டர்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவல் இதுதான். இதுக்கு வந்து நீங்கள் இப்படியும் போடலாம். இப்படி லைன் போட்டாலும் அதோட மிட் பாயிண்ட்ஸ் எடுத்து லைன் போட்டிங்கன்னா அது சர்க்கிள் பொறுத்தளவுக்கு நமக்கு டயாமீட்டர் மாறாது இல்லையா? ஸோ இதே தான். அதே மாதிரி பேரபோலா எடுத்தாலும் அதே தான். இப்படி போட்டுட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம மிட் பாயிண்ட்ஸ் எடுக்கணும். மிட் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டயாமீட்டர்னு சொல்லுவோம். அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கோனிக் நம்ம வந்து எடுக்கிறோம். அது பேரபோலாவோ சர்க்கிளோ எலிப்ஸோ ஏதோ வச்சு ஒன்று. அதுக்கு வந்துட்டு லோக்கஸ்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இந்த கார்ட்ஸ் வரைவோம் இல்லையா, இதோட பார்த்த என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த கார்ட்ஸோட மிட் பாயிண்ட்ஸோட பார்த்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லோக்கஸ்னு சொல்லுவோம். லோக்கஸ்னாலே நீங்கள் பார்த்துன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? பாத் ஆர்வே ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா போலார்லேயுமே நம்ம என்ன சொன்னோம், அந்த டேஞ்சன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற பார்த்து தான் லோக்கஸ்னு சொல்லும். அதே மாதிரி தான் இங்கேயுமே இப்போது ஒரு பேரலல் லைன்ஸ் வரைகிறோம். அதோட மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். அந்த மிட் பாயிண்ட்ஸோட பார்த்து தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லோக்கஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் வரையும் போது அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், டயாமீட்டர்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி போதும். நாளைக்கு வந்துட்டு நம்ம அந்த பேரபோலாக்கே நான் தனியாக வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அதுவே கிட்டத்தட்ட 2 pages கிட்ட இருக்கும். பேரபோலானா என்ன, அதோட கார்ட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் என்ன, அதோட டயாமீட்டர் ஈக்குவேஷன் என்ன, அதே மாதிரி அதோட டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் என்ன, நார்மல் ஈக்குவேஷன் என்ன, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அது ஏதாவது டயக்ராம் வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் ஒவ்வொன்றுக்கும் தனியாக போடுறேன். பேரபோலாக்கு தனியாக, எலிப்ஸுக்கு தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு டெஃபினிஷன்ஸ் மட்டும் போதும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒரு 1 week கேப் ஆனதில் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகிருக்கு. பட் நோ இஷ்யூஸ். அதை நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.